கேப்டன்சி மற்றும் பயிற்சியாளர் மாற்றம், சிஎஸ்கே நிர்வாகம் அதிரடி. ஐபிஎல் தொடரில் வெற்றிகரமான அணிகளில் ஒன்றாக கருதப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் லீக் சுற்றோடு வெளியேறியிருப்பது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தோனியின் சகாப்தத்திற்கு பிறகு அணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நோக்கில் உருவாக்கப்பட்ட புதிய வியூகங்கள் இந்த சீசனில் எதிர்பார்த்த பலனை தரவில்லை. இதன் காரணமாக அணியின் தலைமை பொறுப்பு மற்றும் பயிற்சியாளர் கட்டமைப்பு ஆகியவற்றில் அதிரடி மாற்றங்கள் தேவை என்ற விவாதங்கள் தற்போது கிரிக்கெட் வட்டாரத்தில் சூடுபிடித்துள்ளன. தோனியிடமிருந்து கேப்டன் பதவியை பெற்றுக்கொண்ட இளம் வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டிங்கில் சிறப்பான பங்களிப்பை தந்த போதிலும் இக்கட்டான தருணங்களில் அணியை வழிநடத்துவதில் பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளார். குறிப்பாக பந்து வீச்சாளர்களை கையாள்வது, ஃபீல்டிங் வியூகங்களை வகுப்பது மற்றும் இக்கட்டான பிரஷர் சூழ்நிலைகளில் தனித்துவமான முடிவுகளை எடுப்பதில் ருத்ராஜிடம் போதிய முதிர்ச்சி இல்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தோனி அடுத்த சீசனில் விளையாடுவது சந்தேகமாக இருக்கும் பட்சத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டுமே முழுமையான கேப்டனாக செயல்பட முடியுமா அல்லது அணி நிர்வாகம் அனுபவம் வாய்ந்த வேறொரு வீரரை கேப்டனாக நியமிக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் கடந்த பல ஆண்டுகளாகவே சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கும் ஸ்டீவன் ஃபிளமிங்கின் பயிற்சி முறை கடந்த சில ஆண்டுகளாகவே ஈடுபடவில்லை என்றே தோன்றுகிறது. தோல்வி குறித்து பேசியுள்ள சிஎஸ்கே நிர்வாக தரப்பு இந்த சீசனில் தவறுகளை விரிவாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. கேப்டன்சி மாற்றத்தை பொறுத்தவரை ருத்ராஜுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கப்படலாம் என்றும், ஆனால் துணை கேப்டனாக ஒரு வலுவான சீனியர் வீரரை நியமிக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. அதே நேரத்தில் பயிற்சியாளர் குழுவில் சில அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இனிவரும் காலங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது பழைய பெருமைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் காலத்திற்கு ஏற்றவாறு தங்களின் சிந்தனைகளையும் ஆட்ட அணுகுமுறைகளையும் மாற்றிக்கொள்வது அவசியமாகும்.